So guys, welcome to MJ Gaming Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நியூ அப்டேட்ஸ் பார்க்க போறோம். இது நம்மளோட முதல் வீடியோ. என்ன செய்ய போறோம்னு உங்களுக்கே தெரியும். முதல் வீடியோவுக்கு நம்ம என்னடா செய்ய போறோம்னா புது அப்டேட்ஸ் அண்ட் புது இதெல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு கடைசியில் வந்து ஒரு கிளிட்சை பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே என்ட்ரு வாங்க. நம்ம இன்றைக்கி புதுசாக ஒரு கேம் விளையாட போகிறோம். அது இந்தியன் பைக் டிரைவிங் 3Dன்னு கூட சொல்லலாம் வேண்டாம். பைக் கேமாடா நீங்கள் கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது, பைக் கேம்லாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு நார்மல் கேம், இந்தியன் கேம்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்தியன் கேம்ஸ் இந்த பேர் தான் இந்தியன் கேம்ஸா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், ஓகே. நீங்கள் அப்டேட் பார்த்துக்கலாம். முதல் அப்டேட்டா டிவியில் ஓடுது அப்படின்னு கேட்பீங்க. அது வந்து எப்படின்னா வந்து டிவி எப்படி ஓடுறதுக்கு காரணமே வந்து நம்ம ஆர்ஜிஎஸ் டூல் தாங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டு நம்மளை ஆர்ஜிஎஸ் டூலுக்குள்ளே போய்ட்டு டிவின்னு போடுங்க. டிவின்னு போட்ட கிடத்து இந்த மாதிரி கிளிக் கொடுத்துட்டு இல்லை டிவின்னு மட்டும் போடுங்க. வச்சுக்கலாம். டிவின்னு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் காமிக்கும். ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கலெக்ஷன் போய்ட்டு உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டர்னு வந்து எடுத்து நீங்கள் கேமை ரிப்ளை பண்ணுங்கள். வெளியே வந்துட்டு திரும்பி கேமுக்குள்ளே என்டர் ஆகுங்க. கேமுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருந்த ஃபோட்டோ அப்படியே அந்த அக்சஸுக்கு அந்த கேமுக்குள்ளே போய் நின்றுடும். வீடியோஸ்லாம் வராது, ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து போலீஸ் பைக்கு, போலீஸ் கார்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, எப்படி போலீஸ் ஹெலிகாப்டர் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சீட் கோடு உண்டு. அந்த சீட் கோடு நான் சொல்கிறேன். 8001 என்னென்னா 8001ன்னு போட்டிங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இப்படியே வண்டியை ஓட்டுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஹெலிகாப்டர். சுத்தமாக இதில் எல்லாமே இல்லைங்க. நான் சொல்கிறேன், நான் வெறும் ஹெலிகாப்டர் வச்சு இது வெளில ஓடிட்டு போயிடலாம். இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்குது. வெறும் கிராஃபிக்ஸ் சுற்றி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். சிட்டி அதே சிட்டியை போய் சொல்லணும். லேண்டு போனால் ஒரு அப்டேட் கூட விடலாம். போலீஸ்னு போட்டுருக்காங்க. என்னதான் அப்படின்னு உள்ள இருக்கீங்க. ஆய்வுக்கு அப்புறம் வந்துட்டு ஏன்னா சீட் கோடை மறந்து போயிட்டேனே. என்ன அதே சீட் கோடு அப்படின்னு எனக்கே பரப்பிட்டு வந்து போயிட்டே. இப்படிதான் துடிக்கே தோணுது. வண்டியை ரிவர்ஸ் கொடுத்தாலும் கீழே போகும். இந்த மாதிரி R1 R2 GTA5 நமக்குற மாதிரி இதில் வந்து ரைட்டு R1 போட்டிருக்காங்க. அதாவது இந்த பாருங்க, ஒருத்தன் போயிடுனா வயசாகி உனக்கு நல்லா தீரலையாடா டேய் தீர போல. எங்க அடுத்து வந்து ஒரு சூப்பர் காரோட சிட் கோட் பார்க்கலான்னு இருக்கேன். என்னடா சிட் கோடு எனக்கே வந்து போயிட்டு டேய். ஓகே, 8123 ஒரு சிட் கோடு. ஆமாம், மஸ்டாங்கு. இந்த காரம் மறந்துவே செஞ்சுட்டாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கேம்ல புதுசாக வந்து பாருங்க ஒரு புது வீடு கொடுத்துருக்காங்க. என்னோட மலை மொழியாக வீடு கட்டிட்டு இருக்க. முதல் வீடு அங்கே கட்டிட்டு இருக்கேன், இன்னொரு வீடு இங்கே கட்டிட்டு இருக்கேன். ஓகே, வாங்க நம்ம சிஞ்சனை கால் பண்ணி போகலாம். சிஞ்சன் இளைய சிஞ்சன் சிஞ்சனே சிஞ்சன் ஏய் சிஞ்சன் அடே சிஞ்சனோட கார் வீட்டுக்குள்ளே போய் விட்டு வந்துருக்கீங்க. ஏய் சிஞ்சன் வந்துட்டியாடா? கார்த்துக்கு யாரை வீட்டில் விட்ற டேய் விட்டால. இப்போடா எங்ககிட்டே வா. என்ன எங்கேயா வந்துட்டியாடா? போடா அங்கிட்டு பார்த்துட்டா. என்னோட வீட்டில் நான் விடக்கூடாது. டேய் வீடு வாங்கி தந்தது நாளாண்டா. இது பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்க. இப்போடா அங்கிட்டே ஒரு பொண்ணு எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தது தெரியுமா? டேய் அதோட நீ தாண்டா பணக்காரங்க மொத்தமாக. போடா அங்கிட்டு பார்த்துட்டா. நம்மளோட பணக்காரடா இருக்க. சரி வா, வீட்டை விட்டு வெளியே வந்தா இவங்க எப்படி தான் நடப்பாங்க போல. வாடா வா. ஏன்பா என்ன இப்படி வர வந்துட? முதல்ல வீட்டை விட்டு வெளியே வாயா. இந்த பைபிள் எப்படியாவது விட்டு எப்படியோ வெளியே எடுக்கணும். நம்ம சைலண்ட் வெளியே சார்
டேய் வாடா. ஏய் என்னடா என்னடா இங்க கூட கூப்பிடுற? ஏடா வீட்டுக்கு வெளியே போயிடு. சும்மா நீ வெளியே கூப்பிடுறியா? வாடா நல்லா குரங்கு தாவல் மாதிரி தாவிட்டு போயிடுறா. ஓட்றா ஓட்றா ஓட்றா. ஐயோ சரி போடா அங்கிட்ட. வடிக்க வடிக்க. டேய் டேய் வீட்டு விட்டு வெளியே போயிடு. வந்துட்டா. ஏதோ எப்படியோ தப்பிச்சிட்டியா? இந்த பேப்பர் டேய். அவனோட மச்சான் கார் உள்ளே மாட்டிக்கிட்டு பாருங்க. ஆடரே இது வந்து கூட வந்துட்டியா? நீ எனக்கு நான் வந்துட்டேன். நாய். ஏதோ வந்து கூட அடுத்து என்ன பார்க்க போறோம்னா புது சிட்டி நம்ம கேம்ல வந்துருக்குங்க. புது சிட்டி என்னன்னா சிட்டி V1. அட சிட்டி V1ல ஒன்று இருக்காடா? ஆமாம் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அப்படின்னா இந்த பாருங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கு. மாளிகை போய் போலீஸ் ஸ்டேஷனே கட்டிட்டுருக்கீங்க இடதை அடுத்தது பார்த்தீங்களா? இந்த ஊரில் தான் நம்ம டோரிமான் கிடக்கான். டோரிமானை போய் மீட் பண்ணிட்டு வரணும். நம்மளுக்கு வந்து ஒரு பைக்கை நம்மளுக்கு பிடிச்ச பைக் 400 R15 ஈஸியாக போட்டுட்டு 400 போட்டுக்கலாம். ZX 10 ஃபாலோ பண்ண என்னமோ இருக்குமா? ஐயோ தெரியாதனமா வெளியே வந்துட்டுனா கே முட்டுலாம் வெளியே வர வேண்டியதாக இருக்குது. என்னென்னமோ படி தொலைவீங்களா மண் வீட்டுக்கு வெளியே எப்படிலாம் பெருசாக இருக்கும். சிட்டி மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மியூசிக் ஃபெஸ்ட்டில் போகணும். இந்த காரில் வேணால் நடந்தே வரலாம். மியூசிக் ஃபெஸ்ட்டு வாட்டர் ஃபெஸ்ட்டுக்கு மியூசிக் ஃபெஸ்ட்டுக்கு இங்கே இருந்தே போகலாம். பே பண்ணி ஆரம்பிப்பேன். மியூசிக் ஃபெஸ்டிவல் மேலே தாவி போகிற அளவுக்கு வச்சுருக்கீங்க மேலே. இது எப்படி தான் மேலே போகிறதோ ஓகேவாங்க. மேலே போய் பார்ப்போம். இது ஏறுறா மேலே முடின்னு ஏறுதான் பயப்பில்லை. ஏறிட்டியாடா? உங்ககிட்ட ஃப்ராங்கிங் ஒன்று சொல்லணும்னு இருக்கான். என்னடா சொல்கிறா? எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ சூப்பராக முடிஞ்சிடும். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஜாலியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். ஏய் என்ன புஷ்கன் முடிச்சு கூட அது ஒரு புஷ்கன் முடிச்சு போட்டேன்னா என்னமோ புதுசாக வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம். டே மஜா 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 டே மஜா கால் பண்ண வேண்டாமே பாட்டு போடணும். அண்டைங்கடா அடிங்கடா அடுங்கடா அந்த அடுங்கடா அந்த அடுங்கடா பாருங்க பாட்டை போட்டு தன்னை தனியாள் நீ எல்லாம் நம்ம பரு ஓ ஓ ஓ ஓ ஓ நம்ம கொஞ்சம் நம்ம வேண்டாம் நம்ம 8 கோடி பேரே ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ விரல போட்டு ஸ்டேட்டு நம்ம விசில சத்தம் கேட்டு இல்லை வங்க பாரு விசில கட்டி ஓட்டே ஓ ஹோ ஓ ஹோ 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 என்னடா வந்து இம்பட்டு போக சொல்லுது. இந்த பட்டு இல்லை அடுத்த பட்டு மாற்றிக்கலாம். என்ன பட்டு வைக்கலாம்? அட தளபதி கச்சேரி வைப்போம். என்னென்னு வீ கச்சேரி தளபதி கச்சேரி நான் கொடுக்கணும். வீ கச்சேரி வீ கச்சேரி இன்னொரு பாட்டு நம்ம மாதிரி ஓகே. என்னமோ என்னமோ பாட்டு விட்டு இறங்கிடலாம் போல. நாமளே போகலாம். ஓகே அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா வந்து இதோட படிக்கட்டில் வந்துருக்கீங்களா? இது தெரியாமல் அப்புறம் இவ்வளோ நேரம் அழைஞ்சிட்டு தானே இப்படி ஜம்ப் பண்ணிக்கலாம். அடுத்த அப்டேட் என்ன பார்க்கணும்னா அழுக்கு அப்டேட். என்னடா அழுக்கலாமா இந்த கேமில் கிடப்பான் அப்படின்னு கேட்பீங்க. ஏண்டா இந்த கேமில் அழுப்பு வைக்கிங்க எப்படி வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா? ஜீரோக்கு பதில் இப்படி போட்டுருக்கேன். PM10 போடுங்க. PM11 போட்டிங்கன்னா சூப்பர்மேன் கிடைப்பான். PM10 போட்டிங்கன்னா ஹல்க்கு கிடைப்பான். பல்க்குக்கு ஹல்க்கு போயிட்டு பல்க்குன்னு வச்சுருக்கணுங்க பாரு.
பல்காகவும் இருப்போம் போல, பெரிய பல்க்கு போல பல்குன்றது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குண்டா. கேவலமாக இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவீங்க. கிளிச்சில் ஏதோ ஒரு மாதிரி தலையை போட்டிக்கிட்டுங்க, தலை பிடிச்சிக்கிச்சே தலையெல்லாம் பிடிச்சிக்கிச்சுடா. டே பிடிச்சிக்கிச்சே எப்படி இருந்தாலும் ஓடுவானடா. லட்சத்துல உனக்கு கிடையவே கிடையாது சுத்தமாக. இப்போ இந்த பெரிய கிடையாதுயா. நான் அப்படி தான் வச்சுருப்பேன் இந்த பையோட. இவனுக்கு என்னமோ ஒன்று இருக்குது பவர். இந்த பண்ண மரமலை ஏறிட்டான். ஜம்ப் அடிக்கிறது தான் அவனோட முழு பவர். அடிக்கிறதும் அவனோட பெரிய பவர். அடிச்சானா ஒருத்தனை விடுவாங்க. வந்து டிஃபென்ஸுக்கு இவங்க பையன் போட்டுருந்தாங்க. இப்படி ஒரு செகண்டில் செத்து போயிட்டு அவன் கத்துற ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிரண்டா போயிருவீங்க. அவன் எப்படி திரும்ப கற்றுவானுங்க இந்த மாதிரி. ஓகே ஓ தற்கொலை முடிக்கிறேன். நம்ம கூட இப்போ தான் சொல்லியிருக்கோம். குத்தில் போய்கிட்டே இருக்கானுங்க எல்லாரும். பாருங்க என்ன குட்டி குளத்து மாதிரி கத்துறா. என்ன லூஸ் முடிச்சு ஓடுறீங்க இப்படிக்கிற குட்டி குளத்து மாதிரி கத்துறான். என்னடா மொபைல் அப்புல அரே பழுக்கப்பட்ட எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே சூப்பர்மேன் எப்படி பண்ணுறது ஒன்று பார்த்துக்கலாம். பறந்துட்டே நான் சூப்பர்மேன் கொடுப்போம்லே லெவல். ஓகேவா லெவல் சூப்பர்மேன் போட்டுருக்கு பாரு. ஃபண்டாக கொடுத்துருக்கியா அப்படி எப்படி பறக்கிறான் பார்த்தீங்களா. சூப்பர் பவர் என்ன எரிஞ்சிடா சூண்டியா என்னமோ சவுண்டு கேட்கி இந்த வரும் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. லேசர் வச்சு அந்த பொருளே உடச்சி பார்த்தீங்க பாருங்க உடையிச்சு பாருங்க. என்னோட உடைய முடியுது. டே உங்களை தாண்டா குறிய வச்சுக்கிடுங்க பாருங்க. இப்படியே வரமாட்டேங்க பாருங்க. இப்போ போது எரிஞ்சிடுறான். டேய் சாவுடா சாவ மாட்டுக்கா. ட்ரெயின் வந்துருக்கு. அப்படியே டே ட்ரெயின் ஒன்று தான்டா போட்டு தள்ள போகிறேன். ட்ரெயின் எடுக்க முடியுதுன்னு பார்ப்போம். டே ட்ரெயின் இந்த வெடிச்சு வச்சுருமா. ஓகே நம்மளே வெடிப்போம். வெடிக்க மாட்டேங்குது பாருங்க. வெடிக்க மாட்டேங்க பாருங்க. வச்சுருக்கணும் வெடிக்க மாட்டேங்குங்க. லேசர் பவருக்கே வெடிக்க மாட்டேங்குது. அடு டே லேசர் பவருக்கே வெடிக்க மாட்டேங்குடே. என்னடா சூப்பர்மேனு நீ நீங்கள் லேசர் பவர் வச்சு உடையிடல. ஒரு சூப்பர்மேனே கிடையாது. ஓகே வாங்க அடுத்து போயிடலாம். அடுத்து என்னன்னா என்ன கொடுத்துருவாங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் பை கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை அமுக்குனீங்கன்னா இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த எஸ்டின்னு டைப் பண்ணணும். ஏன்னா எஸ்டின்னு தேவையில்லாமல் டைப் பண்ணுறது சொல்கிறேன் அப்படின்னு. எஸ்டின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்விசிபிள் கார் தாங்க இது. எஸ்டின்னு டைப் பண்ணுங்க. எஸ்டி ஓகே எஸ்டின்னு போட்டிங்கன்னா வந்து இங்கே சேவிங் அட்ஜஸ்ட் மோட் அப்படின்னு வரும். இதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வெளியே வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளே கொடுங்க. ப்ளே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும் வந்து இதுவும் நடக்கணும் பாருங்கள். நல்லா வண்டி ஓட்ட முடியுமா. வண்டி ஓட்ட முடியாது. பிள்ளைங்க வண்டி ஓடுத்துருங்க. அதனால் வந்து PM01 கொடுத்தேன். ஆள் மாற்றிடும். அந்த PM01 கொடுத்துருங்க. பிளேயர் மோட் 0 கொடுத்துருவோம். யாருன்னா வந்து பிளேயர் மோட் 0னா வந்து நம்ம பிராங்க்லி இப்படி மாறிட்டானா பார்த்தீங்களா. சூடாக மாறிட்டான். அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா வந்து கார் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா வெளியே போய்ட்டு வந்து இதை அமுக்கிட்டு நீங்கள் வந்து 4 நீங்கள் எத்தனை நீங்கள் 1 நம்புங்க. வரமாட்டேதா இல்லைங்க சொல்ல கொடுமா. 4 நம்ம கூப்பிட்றோங்க. 4 டே என்னடா வரவே மாட்டேங்குங்க. ஏன்டா நீடா 4 நம்மகிட்ட வரவே மாட்டேங்குங்க. நம்ம இப்படி வேணாம் வந்து கால் பண்ணுவோம். 4 அதில் போதுங்க. இந்த பையனுக்கு டிம்மாக எப்படி தான் லைட்டு வருதோ. ஓகே இதோட கடைசி கிளிச்சுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் வேண்டாம். ஓகே கடைசியில் என்ன கிளிச்சுனா வந்து 15 போடுவேன்.
ஓகேங்களா? சரிங்களா? ஃப்ரீன்னு போட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு பைக் எடுத்துக்கோங்க. பைக் வேணாம். ஓகே, அதே இடத்துல இன்னொரு பைக் எடுங்க. ஒரு பைக்கை எடுத்துட்டு 2 பைக்கு முன்னாடி ஏறுங்களேன். ஒரு பைக் ஓட்டுற மாதிரி ஒரு உண்மையான கேமிங் பைக் ஓட்டுற மாதிரி இனிமேல் வெளியே வச்சு கேமிங் பைக் ஓட்டுற மாதிரி எப்படி வந்து சூப்பர் இப்படி ஹெல்மெட் போட்டுருக்கேன். டேய் இல்லை ஓடாத பைக்கு மேலேயே போட்டு ஹெல்மெட்டை ஓட்டிக்கிட்டியா? இதுதான் அந்த கிழிச்சுங்க சூப்பர். நம்ம விளாடணும் ஒரு கேம் விளாடணும். இது வந்து ஒரு டீம் கொடுத்துருக்கேன்னா இந்த நல்லாக்கும் இதோட. ஓகே, ஒரு சுற்றி பண்ணிங்களா பண்ணுற மாதிரி முன்னாடி இவ்வளோ சுற்றாது. அது மட்டும் இல்லை சூப்பராக ஓடுறது. அது இதோட வீடியோ முடிச்சுக்கலான்ட்டுருக்கேன். ஓகே, தடா பை பாய். இந்த வீடியோ பிடிச்சி போட்டு ஏன்னா நீங்கள் கடைசியில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருந்தேன். ஓகே, முடிச்சுக்கலாம்.